நீங்க எது சொன்னாலும் நான் கேட்க தயார் இல்லை. உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல, என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்றேன். உங்க முதலாளிக்கு சேர வேண்டிய முதல் பூரா சேர்த்துட்டேன். என்னையா அது விவகாரம் தெரியாத மனுஷனா இருக்கிய? வட்டியை முதலுமா நீங்க 15,000 ரூபாய் தரணும்னு டாக்குமெண்ட் எங்க ஐயா கிட்ட இருக்கு. அதை மறந்துடாதீங்க. தெய்வத்தினுடைய சோதனை அதுவா இருந்தா நான் அனுபவிச்சுதானே ஆகணும். இந்த இக்கட்ல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கு. உங்க மக லட்சுமிய எங்க முதலாளி மக மூர்த்திக்கு கட்டி கொடுத்துட்டீங்கன்னா பாக்கி பணத்தை சம்பந்தி கேட்கவா போறாரு? நீங்க என்ன சொல்றீங்க? தீபாவளி முடிஞ்சதும் எங்க முதலாளி ஊருக்கு வர்றாரு. அப்போ ஒண்ணு அவருக்கு சேர வேண்டிய பணத்தை தயாரா வச்சுக்கோங்க, இல்ல உங்க பெண்ணை கல்யாணத்துக்கு தயாரா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன். அப்பா, கணக்கு பிள்ளை வந்துட்டு போனாரே, அதை பத்தி உனக்கு என்னமா கவலை? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து நீ தலையிட வேண்டாம். அது எப்படி இங்க தலையிடாம இருக்க முடியும்? அந்த புத்தி சரியில்லாத பையனுக்கா நம்ம லட்சுமி தரணும்? நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். யாரும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இந்த பிரச்சனையை சமாளிக்க வேறொரு வழி இருக்கு. என்ன வழிங்க? நான் இப்பவே வேதாசல ஊருக்கு போய் அவங்ககிட்ட பணம் கடனா கேட்கலான்னு பாக்குறேன். அவன் நிச்சயம் எனக்கு உதவி செய்வான்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன யோசிக்கிறீங்க? தீபாவளி சமயத்துல கடையை விட்டுட்டு எப்படி போறதுன்னு பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ அறியாத பண்ணமா, உன்னால முடியாது. அப்பா, இந்த காலத்துல ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப பொறுப்பா இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அத நீயே சொன்னா நான் ஒத்துக்க வேண்டாம். அப்போ நான் பாத்துக்கிட்டுங்களா? கணக்கு விளக்கு தெரிஞ்சு இவளையே வேண்டாங்கிற நீ வேறையா? எத்தனை நாளைக்கு இவங்களுக்கு பாரமா இருக்கிறது? வேணாம்பா முத்து, இந்த மடம் விரிசல் கண்டா அடுத்த மடம். எனக்கு என்னப்பா, மிஞ்சி மிஞ்சி ஒரு நாளைக்கு 3 வேளை சோறு அவளை போதும்பா. சிவா சிவா, நீ என்ன பண்ற? நேரா இரும்பு பெட்டிக்கிட்ட போற. போய் பூட்டை தடவை பார்த்து, உனக்கு தான் தெரியுமே எங்க வைக்க நான் கையனு நச்சுன்னு ஒரு அடி பொட்டியை துற, உள்ள இருக்கிற எடுத்துக்க, கம்பி நீட்டிடுவோம். முடியாது, இந்த வீட்டுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. என்ன கேப்டன் திடீர்னு மாறிட்ட? மாறவும் இல்ல, மண்ணா கட்டி இல்லை. எனக்கு குடும்பம், வீடு, வாசல், பற்று இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது என்னமோ தெரியல, பசுபதியாவை பார்க்கும்போது எங்க அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமா, அந்த அம்மாவை பார்க்கும்போது உங்க அம்மா பாக்குற மாதிரி இருக்குது. இவனுக்கு என்னடானா லட்சுமி பார்க்கும்போது இவன் குழந்தைய பாக்குற மாதிரி இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? சிவா சொல்றதா கரெக்ட். என்னடா கரெக்ட்? 4 பேர் மத்தியில நம்ம 3 பேரும் கைதிங்க எப்படா படைக்க முடியும்? நம்ம தலையில சுத்தமா எழுதி வச்சிருக்கான், திருடியே படைக்கணும்னு. சிவா, நீ என்ன பண்ற? இரும்பு பெட்டியை உடைக்கிற, பணத்தை சுருட்டுற, நம்ம எல்லாம் கம்பி நீட்டுறோம். என்ன சொல்ற? நான் ஒரு மடைய, நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது எனக்கு மறந்தே போச்சு. சரி சாகுபடி. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லைங்க, ஒரு அவசரமான வேலையா பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கு. வரதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் தான் கடையை பாத்துக்கணும். ஆமா, என் வாழ்க்கையில உங்களை போல நேர்மையானவங்களை நான் பார்த்ததே இல்லை. இந்தாங்க, வாங்கிக்கங்க சார். உங்க எல்லாருக்கும் சிரமம் கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன செய்யறது, என் குடும்ப நிலைமை படி. நான் வரட்டுமா? உட்கார்ற, மரியாதை எல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். முடியலையா? என்னது முடியலையா? 4 பேருக்கு முன்னால எப்படா உட்கார போறா? இது என்ன ட்ரெஸ்? சதையெல்லாம் பீறிக்கிட்டு வெளியில வருது. உட்கார்ற, உட்கார்ந்தா கிழிஞ்சிருமா? இத கையில வச்சுக்கா. எதுக்கு பெரியப்பா? கிளிய அடிக்கடி தையே, வேற வேலை பார்க்க முடியாது. மொண்டா ட்ரெஸ் வச்சிருக்கான். எங்கடா போயிட்டு வர்ற? வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் பெரியப்பா. கோயிலுக்கு? கோயிலத்தான் இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கான் அவங்கள. ஆமா, கோயிலுக்கு போறேன்ற இந்த ட்ரெஸ்ஸோட உள்ள விட்டானா? ஆமா, கட்டுற வயல்களே இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தானே கட்டுறான். பெரியப்பா என்ன பெரியப்போ, காது கேக்குது சொல்லு. வந்து இன்னைக்கு தான் உங்ககிட்ட தைரியமா ஒண்ணு கேட்க போறேன். கேளு கேளு. எனக்கு கல்யாணம். கல்யாணமா? உட்கார்ந்து பேசுறா. கல்யாணம்னா உட்கார்ந்து பேசணும். உட்கார். என்ன பூஜை பிடிக்கிற? என்னாச்சு? ஏன்டா வலிக்கு விழுந்துட்ட? உட்கார்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா? இந்த ட்ரெஸ் உட்காந்துட்டியா? உட்காந்துட்டேன். அப்போ எனக்கு தெரியாம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். இல்லைங்க பெரியப்பா, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. நான் ஒரு பொண்ணு மனசார. தப்பு இல்லடா, பயப்படாத. சமயக்காரியை நிறுத்தி விடுறேன், வேலைக்காரனை நிறுத்தி விடுறேன், செலவு குறையும் இல்ல.
நான் எதிர்பார்த்த வரதட்சணை கிடைக்கும் இல்ல. அவ கூணா இருந்தா குருடா இருந்தா கழுத வேலை செஞ்சுட்டு கிடக்கட்டுமே. சரிப்பா, உண்மையா சொல்றீங்க? உனக்கு செலவழிச்ச பணத்தை கணக்கு பார்த்து சொல்றேன். அத கையில எடுத்துக்கிட்டு உன் மாமா வீட்டுல இப்பவே போய் உட்காரு. பாடத்தை கவனிக்காம என்னடா செய்துகிட்டு இருக்க? படம் வரைஞ்சிட்டு இருக்கேன் சார். என்ன டிராயிங் கிளாஸ் நினைச்சியா? புத்தகத்தை எடுத்து படி. புஸ்தகம் இல்ல சார், வீட்டுல வாங்கி தர பணம் இல்லைட்டாங்க சார். புஸ்தகம் கூட இல்லாத நீ எதுக்காக பள்ளிக்கூட வர? வெளியே போ. மறுபடியும் உள்ள வரணும்னா புஸ்தகத்தோட வா. போ போடா. ஏன் ஸ்கூல் வரல? இங்கே உட்கார்ந்து இருக்க. புஸ்தகம் இல்லாம கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு வாத்தியார் சொல்லிட்டாருல. வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கே காசு இல்ல. புஸ்தகம் எப்படிடா வாங்குறது? டேய், என் புது புத்தகம் தரேன்டா. நிஜமாவா? ஆமாண்டா. ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னடா? நீ கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்குமே, ஸ்கூல்ல கூட படம் நல்லா வரைவியே. எங்க அப்பா போட்ட கையெழுத்து மாதிரியே இன்னொன்னு இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல போட்டுக்கடா. அது தப்புடா. டேய், இவ்வளவு குறைச்சலா மார்க் வாங்கினா எங்க அப்பா என் எலும்பெல்லாம் எண்ணி எடுத்துட்டு வர்றான். அதனாலதான் எங்க அப்பாவை போலயே நீ சைன் போடுத்தாடா. டேய், யாருக்குமே தெரியாதா? டேய், நான் உனக்கு காசு வேணாம் தரேன்டா. இந்தடா. டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. எழுந்துடா. என்னால ஒண்ணு செய்ய முடியும். இந்த சின்ன வயசுலயே நீ போய் கையெழுத்து போடுறியே, நீ பெரியவனானதுக்கு அப்புறம் என்ன செய்ய மாட்டேன்? உன்னை பார்த்து இந்த பள்ளிக்கூட பசங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. நீ வெளியே போய் இந்த பள்ளிக்கூடத்து பக்கமே தரகாட்ட கூடாது. வேண்டாம் சார், எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுடுவாங்க சார். சார் வேண்டாம். போடா வெளியே, போடா. உங்க நண்பர் கையை பிடிச்சிட்டாரா? என்ன செய்யறது பர்வதம்? அவனுக்கு ஏதோ பணம் விட பெரட்ட முடியல, போயிட்டு போகுது. முதல்ல தீபாவளி கவனிப்போம். ஆமா, வெறும் கையோட வந்திருக்கீங்க. தீபாவளியாவது பண்டிகையாவது. யார் சொன்னா? இந்த ஊர்லயே நம்ம வீட்டு தீபாவளி தான் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அம்மா இத வாங்க, இத வாங்க. ஏது இவ்வளவு பணம்? நாங்க கொள்ளையடிச்சோம். இதெல்லாம் நம்ம கடையில வந்த வருமானம். நம்ம கடையில இவ்வளவு வருமானமா? அம்மா, நேர்மை சத்தியம்னு ஐயா பயந்தாரு. எங்களுக்கே அதெல்லாம் நாங்க ஒரு டைப்பா வியாபாரம் பண்ணோம், பணம் வந்துச்சு. சிவா, அப்படி எல்லாம் சொல்லாத. நேர்மை சத்தியம் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும்? தத்துவமா? நம்ம கேப்டன் தான் பேசுறாரு. நீ என்னடா குறுக்க? அம்மா, எவ்வளவு பணம் இருக்கு? 3500 ரூபாய். கடையில சரக்கு வாங்குறது 1500 ரூபாய், லாபம் 2000 ரூபாயா? பர்வதம், இவங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் பிரிச்சு கொடுத்துரு. ஆமா ஆமா, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு ஏன் பணம், நீங்க வச்சு. சிவா, பெரியவர் ஆசையா தரேன்னு சொல்றாரு. வேண்டாம் மாத்திரம் சொல்லிதான் வாங்கிக்கிட்டா. வேணாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்க, உங்க திறமையினால வந்த லாபம். அதனால ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிடுங்க, நானும் 500 ரூபாய் எடுத்துக்கிறேன். அதானுங்க முறை. வேணாங்க, இனிமே என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கிக்கல, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்க பேசுறவங்களுக்காக தான் வாங்குறோம் சிவா. அவங்க பேசுறோம், அதுதான் முக்கியம். இதுல 500 ரூபாய் இருக்கா குறையுதுங்களா? தங்கச்சி, வாங்கண்ணா வாங்க. இத வாங்கிக்கமா. என்னண்ணா இது? உனக்கு புடவை, உன் புருஷனுக்கு வேட்டி, உன் குழந்தைக்கு கவுன். எதுக்குண்ணா இதெல்லாம்? என் தங்கச்சி குடும்பத்துக்கு இந்த 7 அண்ணனுடைய தீபாவளி பரிசு. வாங்கிக்கமா. ஏண்டி, எத்தனை நாளா இந்த அக்கிரமம் நடக்குது? பதிவாக உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் புடவை வாங்கி தருவா, நீ அதை வாங்குற. நான் வீட்டு இல்லாத நேரத்துல வாரத்தை விட்டு குடி முதல கண்டபடி உணர வேண்டாம். நீ யாரால கேட்க? ஏன் இஷ்டம். அவனை நான் அடிப்பேன், உதப்பேன், வெட்டுவேன், குத்துவேன், கொல்லுவேன். ஒண்ணு செய்யாதீங்க. உனக்கு தெரியாதுமா? குடிச்சுட்டு வந்து பொறுப்பில்லாம நடக்கிற இந்த மாதிரி வெளியே விட்டு வைக்க கூடாதா? நல்லா இருக்குண்ணா நீங்க சொல்றது. என் விதிப்படி எது வேணும்னாலும் நடக்கட்டும். என் கண் முன்னால நீங்க அவரை அடிக்கிறத நான் பொறுத்துக்கவே மாட்டேன். இந்த மன்னிச்சிரு தங்கச்சி. ராமு, இதுதான்டா பெண் மனசு. அவ உன் பேர்ல வச்சிருக்கிற பாசத்தை பாத்தியா?
தூய்மையான உள்ளம் படைச்ச இந்த நல்லவளை நீ சந்தேக கண்ணோட பாக்குறதுக்கு காரணம் உன் குடி போதை, குடி வெறி. அந்த மயக்கத்துல களங்கமில்லாத இந்த அண்ணன் தங்க உறவு கூட உனக்கு தப்பா தெரியுது இல்ல? இதை மன்னிச்சிடுங்க, இதை மன்னிச்சிடுங்க. உங்களை தவறா நினைச்சிட்டேன். உன் குடும்பத்தோட நன்மைக்காக தான் சொல்றேன். இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடு. பெட்டிக்கடை வியாபாரத்துல நஷ்டம் வந்தது. அந்த வெறுப்புறத்தை அதிகமா நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அப்படி முடிவு செஞ்சது பைத்தியக்காரத்தனம். எவ்வளவு பணம் இருந்தா நீ மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும்? ஒரு 250 ரூபாய் இருந்தா போதும். இதுல 300 ரூபாய் இருக்கு. மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பி. ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இனிமே குடிக்கிறது இல்லைன்னு என் தங்கச்சிக்கு சத்தியம் பண்ணு. அண்ணா அண்ணா, நீங்க முதல்ல கொடுத்தது பரிசே இல்லைன்னா இப்ப கொடுத்ததா உண்மையான தீபாவளி பரிசுன்னா. இந்த வருஷ தீபாவளி உண்மையிலேயே பிரமாதம். காரணம் நீங்க எல்லாரும். அது என்னங்க இந்த வீட்டு முறுக்கு கூட இனிக்குது. முறுக்காது, ஜாங்கிரி அப்படின்னு சொல்லலாம். யாரும் அசையக்கூடாது. உங்க எல்லாருக்கும் சம்மன் கொண்டு வந்திருக்கேன். ஹாப்பி தீபாவளி மாமா. சேம் டு யூ ஆல். என்ன குளியலாச்சா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸா கணத்து தண்ணியில குளிச்சேன். என்ன பையில கொண்டு வந்திருக்கேன்? ஸ்வீட்ஸ். நேரா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். என்னண்ணா இது, தீபாவளி அன்னைக்கு கூட நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறது நிறுத்தலையா? அம்மா, நாமெல்லாம் தீபாவளி கொண்டாடுறோம், சந்தோஷமா இருக்கும். ஆனா ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு ஏதுமா சந்தோஷம்? அவங்களையும் என்ன நம்ம போல தீபாவளி கொண்டாட முடியுமா? அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அன்னைக்கு இந்த ஊர் லாக்கப்ல இருக்கிற கைதிகளுக்கு நான் ஸ்வீட்ஸ் குடிச்சிட்டு வர்றது வழக்கம். அப்ப எனக்கு ஒண்ணு கொடுங்க. நீ லாக்கப்ல இருக்க? அவருக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ஐயே, வாமா இப்படி இப்படி போ, நான் செய்யறேன் கொடு. உங்களுக்கு ஏன் மாமா இந்த வேலை? ஏமா இப்படி கேட்கிறேன்? என் மகளா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? உண்மையிலே சொல்றேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பொழுதுபோக்கா இருக்கு தெரியுமா? ஆனா உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கல. சச்ச, அப்படிலாம் சொல்லப்படாது. என்னம்மா இவ்வளவு அழுக்கா இருக்கு? சோப் எடுத்துட்டு வரேன். நான் தான். ஏம்மா, உன் மாமாவே உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? வந்துட்டீங்களா? ஏன் மாமா இப்படி திடீர்னு கேக்குறீங்க? கேட்கறதுக்கு பதில், உன் மாமாவை கொஞ்சமா பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா மாமாவுக்கு ஒரு என்ன மாமா இது? நீங்களா? மாமா இப்படி தவற வேண்டாம் மாமா. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? என்ன மாதிரி குரல் மாத்தியா பேசுறேன்? என்ன கேட்ட? மாமாவுக்கு ஒண்ணு வேணுமா? இந்த வாய்ப்பு மாமாவுக்கு ஐயா ஐயா, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. ஊருக்குள்ள தெரிஞ்ச மானமே போயிடும். மானமா? நான் காமிக்கிறவா மானத்தை? கௌசல்யா, என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா. நான் உங்ககிட்ட பேசல, இவன் தான் உங்ககிட்ட பேசலாம். மாமாவை தொட்டு பாரு, தொட்டு பாரு, பாரு. உங்ககிட்ட பேசணும், தொட்டு பாரு. மன்னிப்பு கேடுறான். காலைல விழுந்து பண்ணு. தகச்சி தகச்சி, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மாமா. அன்னைக்கு கடைக்கு வந்து 1 ரூபாய்க்கு பதிலா பேப்பரை கொடுத்து ஏமாத்தினானே, அவன் இவனே தான் மாமா. உண்மையா? ஆமாங்க. பொம்பளைகளை ஏமாத்திட்டான். வணக்கம் சார். வணக்கம். வாங்க சார், தாமரே வாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நான் ட்ரைனிங்ல இருந்தப்ப நீங்க பார்த்தது. எங்க இந்த பக்கமா? நீங்க கூட பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே, அந்த 3 கைதிகள் ஜெயில இருந்து தப்புனது பத்தி. அவங்கள கண்டுபிடிச்சா 10,000 ரூபாய் ரிவார்டு கூட. ஐசி. ஆமா சார், அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஸ்பெஷலா போஸ்ட் பண்ணிருக்காங்க சார். இவன் இருக்கான் பாருங்க, இவன் ஒரு பலகாரம். எங்க பேரு முத்து. இவனை பாருங்க, இவன் யார் கையெழுத்தையும் ரொம்ப சுலபமா போட்டுருவான். பேரு நாகு. இவன் இருக்கானே, எந்த இரும்பு பெட்டியா இருந்தாலும் ஒரே தட்டுல திறந்துருவான். பேரு சிவா. இந்த 3 பேரும் நீங்க அவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா சார்? இந்த ஊர் பக்கத்துல பாத்தீங்களா சார்? ஒரு சின்ன சந்தேகம். நீங்க சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டுங்க, நான் 1 நிமிஷத்துல வந்துடுறேன். அநேகமா வெற்றியோட திரும்புவேன். நாங்கெல்லாம் ஓட்டு பிடிக்க விளையாட்டு இருந்தோம். மீனாட்சி உள்ள வச்சு கூட்டி எப்படியாவது அவளை காப்பாத்துங்க.
ஐயோ, என் குழந்தைய காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சாவியை குறைச்சிட்டா இன்னும் கொஞ்ச நாள் இந்த குழந்தைக்கு உயிரை போடும். கையெழுத்து கும்பிடுறேன், என் குழந்தைய காப்பாத்துங்களேன். என் குழந்தைய காப்பாத்துங்களேன். கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னப்பா என்ன விஷயங்க? ஏதோ ஒரு குழந்தை இரும்பு பீரோக்குள்ள மாட்டிக்கிச்சான். சிவா நம்மளைய பார்த்துட்டு இருக்காரு. நீ உன் வழியில தொடர்ந்தா நம்ம யாருன்னு தெரிஞ்சு போயிடும். நமக்கு ஆபத்து துறக்காது. பாத்துட்டேன், என் குழந்தைய காப்பாத்துங்க. என்னாலும் சரி, எனக்கு குழந்தையினுடைய உயிர் தான் முக்கியம். ஒண்ணு இல்ல, நல்ல காலம், குழந்தைக்கு ஒண்ணு இல்ல. ஐயா, உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். நீங்கதான் என் தெய்வம். அந்த 3 பேரையும் அவசரப்படாதீங்க. நான் சந்தேகப்பட்டவங்க நீங்க சொன்ன அந்த 3 திருடங்க இல்ல. பாருங்க, சில சமயம் நம்ம கண்ணுக்கு நல்லவங்க கூட தவறு பண்ணவங்களா தெரியுது. நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அவங்க வேற யாரும். நான் அப்போ நினைச்சேன் சார், அவங்களாவது இப்படி ஓப்பரா சுத்துறதாவது. அவங்க அவ்வளவு பெரிய முட்டாளுங்க இல்ல.